வெல்கம் டு ஸ்டடி டைம் வித் அஜய் ஈஷ் சேனல். இன்னைக்கு நம்ம கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் 3 அதான் பார்க்க போறோம். ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ஸ்ப்ரிங், அதாவது ஒரு ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங்கோட கான்ஸ்டன்ட், அதாவது அதோட ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் பொசிஷன், அதான் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ஸ்ப்ரிங். எய்ம் டு டிட்டர்மைன் த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் அ ஸ்ப்ரிங் by using the method of vertical oscillation. வெர்டிக்கல் ஆக்சிலேஷன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா மேல இருந்து கீழே இல்ல கீழே இருந்து மேல, அதை வெர்டிக்கல் ஆக்சிலேஷன் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்க இழுத்து ஸ்ப்ரிங்க கையில இருந்து இழுத்து விட்டா எப்படி ஆடும்? மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேல, அதான் வெர்டிக்கல் ஆக்சிலேஷன். அதை ஏம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அப்பராட்டஸ் தேவையான பொருள். ஸ்ப்ரிங் ஃபர்ஸ்ட் வேணும். அடுத்து ரிஜிட் சப்போர்ட், இதோ இந்த கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்களா, இங்க இந்த கம்பி வேணும். அடுத்து ஹூக், ஹூக்னா இந்த கொக்கி, இந்த மாட்டுறது. அடுத்து 50 கிராம் ஆஃப் மாஸ் ஹேங்கர். மாஸ் ஹேங்கர்னா இதான் மாஸ் ஹேங்கர். அடுத்து நம்மளுக்கு ஸ்லாட்டர் மாஸ் வேணும். ஸ்லாட்டர் மாஸ்னா இங்க இருக்கு பாருங்க, கீழே இருக்கிற மாஸ் ஹேங்கர், மேல 3 அடுக்கு இருக்குல்ல, அது ஸ்லாட்டர் மாஸ், அது 50 கிராம் தான். அடுத்து ஸ்டாப் கிளாக், ஒரு ஸ்டாப் கிளாக் வேணும், ஒரு மீட்டர் ஸ்கேல். அடுத்து பாயிண்டர். பாயிண்டர்னா லைக் இன்னொரு குச்சி மாதிரி இருக்கும், அது கரெக்டான வேல்யூஸை பாயிண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஃபார்முலா. ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் a spring k is equal to 4 pi square into m1 minus m1 m2 minus m1 by t2 square minus t1 square. இல்ல m1 m2வும் செலக்டர் லோட்ஸ் இன் kg, அதாவது masses of the slaughter mass. t1 t2வும் டைம் பீரியட். அடுத்து இதான் டயக்ராம், இதையும் வரையணும். Procedure. Spring is firmly suspended vertically from a rigid clamp of wooden stand at its upper and with mass hanger attached to the lower end. A pointer fixed at the lower end of the spring moves over the vertical head fixed. A suitable load M is added to the mass hanger and reading on scale which the point becomes to rest is noted. This is a equilibrium position. The mass in the hanger is pulled downwards and released so that spring oscillate vertically on either side of the equilibrium position. When a pointer across the equilibrium position, a stop clock is started and time taken for 10 vertical oscillations is noted. Then the time period of oscillation is t is calculated. The experiment is repeated by adding masses in step of 50 gram of mass hanger and period of oscillation each time is calculated. For M masses M1 M2 with difference of 50 gram, their corresponding times of periods T1 T2, then the value of M2 minus M1 is equal divided by T2 square minus T1 square is calculated and its average is found. Using the formula, spring constant can be calculated. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த செட்டப் பண்ணிக்கணும். இந்த செட்டப்ல ஃபர்ஸ்ட் நம்ம 50 கிராம் ஆஃப் மாஸ் ஹேங்கர், மாஸ் ஹேங்கர் சொன்னல, இந்த கொக்கி மாதிரி ஒன்று இருக்குமே, கொக்கி மாதிரி கீழே ஒரு மாஸ், அது 50 கிராம், அது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது மெதுவா ஒரு ஸ்டெப்பா 50 கிராம ஆட் பண்ணிட்டே வரணும். அப்படி நம்ம அப்சர்வேஷன்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 300 கிராம். ஃபர்ஸ்ட் 2 வைக்கணும், அடுத்து 3, 4, 5 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். அதுவும் டைம் டேக்கன் ஃபார் 10 ஆக்சிலேஷன். இப்போ கீழே இருந்து மேல ஸ்ப்ரிங் இழுத்துட்டா 10 ஆக்சிலேஷனுக்கு அந்த டைமை நீங்க கால்குலேட் பண்ணணும். அதை 2 வாட்டி கால்குலேட் பண்ணணும். ட்ரையல் 1க்கு இப்போ 7.5, ட்ரையல் 2க்கு 7னா மீன்னா ஆவரேஜ் 7.
அதுக்கப்புறம் டைம் நம்மளுக்கு கிடைச்ச டைம் இருக்குல்ல மீன் டைம் அதை வந்து டிவைட் பை 10 பண்ணா நம்மளுக்கு பீரியட் ஆஃப் ஆக்சிலேஷன் கிடைக்கும். இப்போ அதை ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணி மாசையும் டைமையும் ரெண்டத்தையும் நம்ம இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணா நம்மளுக்கு கூடிய ஆன்சர் கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மீன் அதாவது ஆவரேஜ் அதை கால்குலேட் பண்ணணும். கால்குலேஷனுக்கு நம்ம முன்னாடி கொடுத்த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங் k is equal to 4 pi square m2 minus m1 by t2 square minus t1 square ஆனா ஃபார்முலால அப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் வேல்யூஸ் எல்லாம். அப்போ k கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து கிடைக்கும். அப்போ ரிசல்ட் வந்து the spring constant of a given spring k is found to be போட்டு உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ எடுத்து எழுதிட்டு kg s minus ஸ்கொயர் ஏன்னா kg வந்து மாசஸ்க்கு செகண்ட்ஸ் மைனஸ் ஸ்கொயர் வந்து ஏன்னா நம்மளோட ஆசிலேஷன் டைம் பீரியட்ஸ் இருக்குல்ல அதுக்கு நம்ம யூஸ் பண்றது. ஓகே, இதான் நம்மளோட தேர்ட் ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல தேர்ட் ப்ராக்டிக்கல நீ வீடியோ பார்த்துருக்கோம். எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.